அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. மிஷ்காத் ஹதீஸ் பாட வகுப்பில் 8வது தொடரிலே நாங்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த எல்லா வகுப்புகளையும் நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும், கற்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். கடைசி பாடத்தில் சிஹாஹு சித்தா 6 ஹதீஸ் கிரந்தங்கள் பற்றியும் அதனுடைய இமாம்கள் பற்றியும் நாங்கள் தெளிவாக பார்த்தோம். ஹதீஸ் கலையை எடுத்துக்கொண்டால் 80 வகையான கிதாபுகள் இந்த ஹதீஸ் கலை சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வகைகளில் மிக முக்கியமான ஒரு வகைக்கு தான் முஸ்னத் என்பதாக சொல்லப்படுகிறது. முஸ்னத் என்று சொன்னால் அருமையானவர்களே, அந்த ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய பேர்களுக்கு கீழால அவர்கள் அறிவித்த அத்தனை ஹதீஸ்களும் கொண்டு வந்து இருப்பார்கள். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், யுரத்தபு ஃபீஹில் அஹாதீஸு பிஅத்திபாரி அஸ்மாஇ ஸஹாபா, சஹாபாக்களுடைய நபித்தோழர்களுடைய பெயர்களை கவனித்து ஹதீஸ்கள் அந்த முஸ்னத் என்ற கிதாபுகளிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் என்பதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய பெயர்களுக்கு கீழால் அவர்கள் அறிவித்த அனைத்து ஹதீஸ்களையும் எங்களால் பார்த்து கொள்ள முடியும். இந்த முஸ்னத் வகை கிதாபுகளை எடுத்துக்கொண்டால் இந்த வகையில யாரெல்லாம் கோர்வை செய்கிறார்களோ அவர்கள் 4 விதத்தில் கோர்வை செய்வார்கள். முதலாவது வகை எவ்வாறு கோர்வை செய்வார்கள் என்றால், ஹுரூஃபு தஹஜ்ஜி, அரபு எழுத்துக்களை கவனித்து அரபு எழுத்துக்களுடைய ஓர்டர் பிரகாரம் அலிஃப் பா தா சா இந்த அடிப்படையில் யார் யாருடைய பெயர்கள் இருக்கிறதோ, அலிஃப் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு கீழால் யாருடைய பெயர்கள் எல்லாம் வருகிறதோ அந்த சஹாபாக்களுடைய பெயர்களை ஆரம்பத்திலே கொண்டு வருவார்கள். அதற்கு பிறகு பா தா சா இவ்வாறு அரபு எழுத்துக்களுடைய ஓர்டர் பிரகாரம் அந்த முஸ்னத் என்ற கிதாபுல ஹதீஸ்கள் சஹாபாக்களுடைய பெயர்களுக்கேற்ப ஹதீஸ்கள் இடம்பெறும். இரண்டாவது, யார் இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த சஹாபாக்களை கவனித்து சில முஸ்னதுடைய கிதாபுகள் இந்த அடிப்படையில் ஹதீஸ்கள் கோர்வை செய்யப்பட்டிருக்கும். உதாரணமாக முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களை கொண்டு அந்த கிதாபை ஆரம்பித்திருப்பார்கள். இவ்வாறு சிலர் முஸ்னதுடைய கிதாபுகளை வடிவமைத்திருப்பார்கள். மூன்றாவது வகை பிஅத்திபாரி ஃபதாயிலி ஸஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்புகளை கவனித்து எவர்களுக்கு அதிகமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சஹாபாக்களுடைய பெயர்கள் ஆரம்பமாக இடம்பெறும். அவர்களுடைய பெயருக்கு கீழால் அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸ்கள் எல்லாமே இடம்பெறும். இதே போல நான்காவது, யார் ஆரம்பமாக ஹிஜ்ரத் செய்தார்களோ, ஹிஜ்ரத்தை கவனித்து யார் முதலாவதாக ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த சஹாபாக்களை கவனித்து அவர்களுடைய பேரில் இருந்து அந்த கிதாபுகளுடைய ஹதீஸ்கள் ஆரம்பமாகும். எனவே இந்த 4 முறைப்படி இந்த முஸ்னதுடைய ஹதீஸ் கிரந்தங்கள் கோர்வை செய்யப்பட்டிருக்கும். இந்த முஸ்னதுடைய வகையில் முதலாவதாக யார் ஹதீஸ்களை கோர்வை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இமாம் நுஐம் இப்னு ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். அவர்கள் தங்களுடைய கிதாபுக்கு முஸ்னது நுஐம் பின் ஹம்மாத் என்பதாக பெயர் வைத்தார்கள். இவர்கள் தான் முஸ்னத் என்ற கேட்டகரியில முதலாவதாக ஹதீஸ்களை கோர்வை செய்தார்கள். அதற்கு பிறகு பல முஸ்னதுடைய கிதாபுகள் வந்திருக்கின்றன. இந்த பதிவுல முக்கியமான முஸ்னத் சம்பந்தமான 5 கிதாபுகளை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அதுல முதலாவது தான் முஸ்னது அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரபல்யமான கிதாப் தான் முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லப்படுகிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ்களை கற்க ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்தே ஹதீஸ்களை கோர்வை செய்ய ஆரம்பித்தார்கள். ஹிஜ்ரி 1416வது வருஷம், அதாவது கிறிஸ்துக்கு பின் 1995வது வருடம் ஈஜிப்டுடைய கெய்ரோல முஸ்னத் அஹ்மத் 20 பாகங்களாக அச்சிடப்பட்டது. அதில் முதல் 18 பாகங்கள்ல தான் ஹதீஸ்கள் இருக்கின்றன. கடைசி 2 பாகங்கள்ல முஸ்னத் அஹ்மதுக்குரிய அட்டவணைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த அட்டவணைகளை அமைத்தது யார் என்று பார்த்தால் உஸ்தாத் ஹம்சா அஹ்மத் ஜைன் என்பவர் தான். இந்த முஸ்னத் அஹ்மதுல இருக்கக்கூடிய ஹதீஸ்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் திரும்பி வரக்கூடிய தக்ராருடைய ஹதீஸ்களையும் சேர்த்து மொத்தமாக 27,519 ஹதீஸ்கள் இந்த முஸ்னத் அஹ்மதிலே இருக்கின்றன. இந்த முஸ்னத் அஹ்மதை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த விதமான தலைப்புடைய அடிப்படையிலேயோ எந்த விதமான பாடங்களுடைய அடிப்படையில்
அடிப்படையிலேயோ அமைக்கல்ல, மாற்றமாக சஹாபாக்களை கவனித்து தான் ஹதீஸ்களை அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய பேர் இடம்பெறுகிறது. அந்த சஹாபாக்களுக்கு கீழால் அந்த சஹாபி அறிவித்த அனைத்து ஹதீஸ்களும் இருக்கின்றன. உதாரணமாக முஸ்னது அபி ஹுரைரா என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு கீழால அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த அனைத்து ஹதீஸ்களும் இருக்கும். முஸ்னது இப்னி அப்பாஸ் என்று எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த எல்லா ஹதீஸ்களும் அந்த தலைப்புக்கு கீழால் இருக்கும். எந்த ஒரு ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொண்டு பாடம் அடிப்படையிலேயோ தலைப்பு அடிப்படையிலோ தேடினால் முஸ்னத் அஹ்மதிலே பெற்றுக்கொள்ள முடியாது. மாற்றமாக அந்த ஹதீஸை எந்த சஹாபி அறிவித்திருக்கிறார் என்று தெரிந்திருந்தால் மட்டும்தான் அந்த சஹாபியுடைய பேருக்கு கீழால் தேடினால் தான் இந்த ஹதீஸை எம்மால் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த முஸ்னத் அஹ்மதுல சுலாசியத்தான 300 ஹதீஸ்கள் இருக்கின்றன. சுலாசியத்தான ஹதீஸ்கள் என்றால் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் 3 பேர் தான் இருப்பார்கள். எனவே இந்த அடிப்படையில் 300 ஹதீஸ்கள் முஸ்னத் அஹ்மதில் இருக்கின்றன. முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ்களுடைய தரம் என்னவென்று பார்த்தால் அதிகமான ஹதீஸ் சஹீஹ் என்பதாகத்தான் மார்க் அறிஞர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்து முஸ்னதுடைய வகையில் முக்கியமான கிதாப் தான் முஸ்னது பஸ்ஸார் என்ற கிதாப். இமாம் பஸ்ஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய கிதாப். அபூ பக்ர் அஹ்மத் இப்னு அம்ர் பின் அப்துல் ஹாலிக் என்பது தான் இமாம் பஸ்ஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பேர். இவர்கள் ஹிஜ்ரி 210க்கும் 220க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் பஸ்ராவிலே பிறந்தார்கள். ஹதீஸ்களை கற்பதற்காக வேண்டி அஸ்பஹான், பக்தாத், ஈஜிப்ட், மக்கா, ரம்லா போன்ற இடங்களுக்கு சென்று பல ஹதீஸ்களை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரி 292வது வருடம் இவர்கள் மரணம் அடைந்தார்கள். இமாம் பஸ்ஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் முஸ்னதுல் முஅல்லல் என்ற பேரில் ஒரு ஹதீஸ் கிதாபை கோர்வை செய்தார்கள். அது பிற்காலத்தில் அல் பஹ்ரு ஸஹார் என்ற பேரிலே பிரபல்யமானது. அந்த அல் பஹ்ரு ஸஹார் என்ற கிதாப் தான் தற்காலத்தில் முஸ்னத் பஸ்ஸார் என்ற பெயரில் இருக்கிறது. அருமையானவர்களே, அடுத்த மிக முக்கியமான முஸ்னதுடைய கிதாப் தான் முஸ்னது அபி யஅலா அல் மூசிலி என்ற கிதாப். இமாம் அபு யஅலா அஹ்மத் இப்னு அலி பின் முஸன்னா அவர்கள் கோர்வை செய்த இந்த கிதாப். இவர்கள் மௌசில் என்ற இடத்திலே பிறந்தார்கள். ஹிஜ்ரி 210வது வருடம் பிறந்து ஹிஜ்ரி 307வது வருடம் தனது 97வது வயதில் அபு யஅலா அல் மூசிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்தார்கள். இந்த முஸ்னத் அபி யஅலாவை எடுத்துக்கொண்டால் இமாம் இர்ஷாத் அல் ஹக் அல் அஸரி என்பவரால் உறுதிப்படுத்தப்பட்டு ஓர குறிப்புகளுடன் சேர்த்து 6 பாகங்களாக அச்சிடப்பட்டிருக்கிறது. இந்த முஸ்னத் அபி யஅலாவில் 7517 ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதே போல முஸ்னத் சம்பந்தப்பட்ட இன்னொரு கிதாப் தான் முஸ்னது அபி அவானா என்ற கிதாப். இந்த முஸ்னது அபி அவானா என்ற கிதாப் ஐமன் பின் ஆரிஃப் அத் திமஷ்கி என்பவருடைய மேற்பார்வையில் பெய்ரூத், லெபனானுடைய பெய்ரூத்தில் இது அச்சிடப்பட்டது. இந்த ஹதீஸ் கிதாபுல மொத்தமாக 8718 ஹதீஸ்கள் இடம்பெற்று இருக்கின்றன. அடுத்து முஸ்னத் சம்பந்தப்பட்ட முக்கியமான கிதாப் தான் முஸ்னது அப்த் இப்னு ஹுமைத் என்ற கிதாப். இந்த கிதாபை கோர்வை செய்தவர் அபு முஹம்மத் அப்த் இப்னு ஹுமைத் அன்-நஸ்ர் அல்-கிஸ்ஸி என்பவர். இவர் ஹிஜ்ரி 170வது வருடம் பிறக்கிறார். ஹிஜ்ரி 249வது வருடம் இவருடைய மரணம் ஏற்படுகிறது. இவருடைய முஸ்னத் அப்த் இப்னு ஹுமைத் என்ற கிதாபுல 1650 ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இப்படியாப்பட்ட ரீதியில் முஸ்னத் என்ற தலைப்புல பல ஹதீஸ் கிதாபுகள் கோர்வை செய்யப்பட்டு இன்று கூட நம்மால் அந்த கிதாபுகளை பார்க்க முடியுமாக இருக்கின்றன. எனவே இந்த முஸ்னத் போன்று இன்னும் பல வகையான ஹதீஸ்களுடைய வகைகள் இருக்கின்றன. வரக்கூடிய பாடங்களில் அவைகளை தெளிவாக பார்ப்போம். எனவே ஹதீஸ்களை முழுமையாக விளங்கி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.